வீடியோக்குள்ள வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்திய சினிமாவுக்கே கேப்டன், தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு சிங்கமாக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் சாதாரணமாக சினிமாவில் இருந்த அரசியலுக்கு வந்தப்போ இவரெல்லாம் என்ன சாதிச்சிட போகிறாருன்னு கிண்டல் பண்ண அரசியல் கட்சிகள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில், குறிப்பாக 2006 2011 இடைப்பட்ட காலத்தில் அவரோட பேரை கேட்டாலே சும்மா நடுங்க ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்போ இருந்த அரசியல்வாதிகள்லாம் விஜயகாந்த் அவர்களை பார்த்து பயந்தாங்கிறதையும் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியமான உண்மைகளையும் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இதுக்கு நம்ம முதல்ல இந்த 2006 to 2011 காலகட்டத்தோட அரசியல் களத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமா திமுக இல்லைன்னா அதிமுக, ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பண்ணும், இல்லைன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பண்ணும். இதை தான் இருமுனை போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கட்சிகளையும் தாண்டி இங்கே ஒருத்தர் வர முடியுமா? அப்படியே வந்தாலும் அவரோட டெபாசிட் கூட நிற்காதுன்னு தான் அப்போ இருந்த எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு ஒரு கட்சியை விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிக்கிறாரு. உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், சினிமாவில் விஜயகாந்த் அவர்களோட இமேஜ் எப்படி இருந்தது. நேர்மையான ஒரு கோபக்காரரா மக்களுக்கு உதவி செய்யற கேரக்டர்களாக தான் பெரும்பாலுமா அவர் நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு இமேஜ் தான் அவர் அரசியலுக்குள்ள வர்றதுக்கு ரொம்பவே உதவியா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா நடந்த 2006 தேர்தல் தான் அவருடைய முதல் அஸ்திவாரமாகவும் இருந்தது. அதுதான் தமிழ்நாட்டு அரசியலோட வரலாற்றையே மாத்திர ஒரு திருப்பு முனையாகவும் இருந்தது. விஜயகாந்த் சார் எடுத்த ஒரு அசாத்தியமான முடிவு என்னன்னா, எங்களுக்கு கூட்டணியே கிடையாது, நாங்க சிங்கிளா வர்றோம், சிங்கிள் கிங் தான் எங்க இலக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகள்லையுமே தனிச்சு போட்டியிடுறாரு. இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கே ஒரு தனி தில்லு வேணும். ஏன்னா புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே ஒன்று திமுக பக்கம் போகும், இல்லைனா அதிமுக பக்கம் போகும். ஏன்னா சின்ன கட்சிகள் எல்லாமே அவங்க அந்த மாதிரி கட்சிகள் பின்னாடி போனாதான் பிழைக்க முடியும்னு இருந்த காலத்தில், இல்லை நாங்கள் யாருக்கிட்டையும் போக மாட்டோம், மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்கன்னு நம்பி தனிச்சு போட்டியிடுறாரு விஜயகாந்த் அவர்கள். இந்த ஒரு தன்னம்பிக்கை தான் அப்போ இருந்த அரசியல்வாதிகளுக்கு முதல்ல பீதியை கலப்ப ஆரம்பிக்குது. ஃபைனலா 2006 தேர்தல் முடிவுகளும் வருது. அப்போ இருந்த எல்லாருமே எதிர்பார்த்தது, இவர் டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு, கட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் சினிமாவுக்கே போயிடுவார்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே மொத்தமாக உடச்சு நொறுக்கிட்டு தமிழக அரசியலை நடுங்க வச்சாரு நம்ம கேப்டன் அவர்கள். அந்த தேர்தலில் விஜயகாந்த் சார் தலைமையிலான தேமுதிகவுக்கு கிடைச்ச மொத்த வாக்கு சதவீதம் 8.38%. இந்த 8.38 வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது மக்களே. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு 10% ஓட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தி கொண்ட கட்சியா கருதப்படும். அதுலயும் எந்த விதமான பாரம்பரிய அரசியல் பலமும் பண பலமும் இல்லாம தன்னோட சினிமா இமேஜை மட்டுமே வச்சு மக்கள் மேல இருந்த நம்பிக்கையை வச்சும் தனியா நின்று 10% வாக்கு வாங்குறதுன்னா இதுதான் அவருடைய அரசியல் தாக்கம் அப்படிங்கிறது. இதுக்கப்புறமா தான் அவர் வெறும் தனி ஆள் இல்ல, ஒரு கட்சியோட மிகப்பெரிய வாக்கு வங்கியை கையில வச்சிருக்காருன்னு நிரூபணம் ஆச்சு. மேலும் அவர் போட்டியிட்ட விருத்தாச்சலம் தொகுதியில வெற்றியும் பெறாரு. இது வெறும் வெற்றியா இல்ல, தமிழ்நாட்டு அரசியலோட இருமுனை போட்டியை உடைச்சு ஒரு வலிமையான 3வது சக்தியா உருவாக்கின ஒரு மிகப்பெரிய வெற்றியா. சரி, எதுக்காக இந்த 8.38% வாக்குகளை அரசியல்வாதிகள் அவ்வளவு பயத்தோட பார்த்தாங்க? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். விஜயகாந்த் சாருக்கு விழுந்த ஓட்டுகள் எல்லாமே அந்த விஜயகாந்த் அப்படிங்கிற அவருடைய பேருக்காக விழுந்த ஓட்டுகளை தவிர அது எந்த விதமான ஜாதி ரீதியிலான கட்டமைப்புலையோ மத ரீதியிலான கட்டமைப்புலையோ விழுகல. அது முழுக்க முழுக்க விஜயகாந்த் சாரோட நேர்மை, கோபம், அவர் பேசின பேச்சு, அவர் கொடுத்த வாக்குறுதிகள், இந்த சாமானிய மனுஷனுக்காக அவர் பேர்ல விழுந்த ஓட்டுகள் தான் இது. திமுகவும் அதிமுகவும் இந்த 8.38% ஓட்டுகளை எங்க கட்சிக்குள்ள கொண்டு வந்துட முடியாதான்னு பார்த்து ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு 8.38% ஓட்டு வங்கி தான் விஜயகாந்த் அவர்களை ஒரு அசைக்க முடியாத காரணியா மாத்துச்சு. தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள்ல தான் ஜெயிக்க முடியும். அப்போ சின்ன சின்ன கட்சிகளோட ஓட்டுகளை அவங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாதான் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய முடியும். இப்போ உதாரணத்துக்கு திமுக கிட்ட 38% ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதிமுக கிட்ட 40% ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற 22% ஓட்டுல தான் இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் பங்கு போடும். அந்த சின்ன கட்சிகள்ல இருந்து ஒரு 2% ஓட்டோ 3% ஓட்டோ இந்த பெரிய கட்சிகளுக்கு வந்துட்டா போதும், அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு நிச்சயமாயிரும். ஆனா இந்த 8.38% வாக்க விஜயகாந்த் அவர்கள் தனியா வச்சிருந்தப்போ மற்ற அந்த 2 பெரிய கட்சிகளுமே அவரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவர் கூட்டணிக்குள்ள இழுத்தாலும் வரமாட்டாரு, இப்படியே அவரை வளர விட்டுட்டா இந்த திமுக அதிமுக இருந்து குறைஞ்சது 10-15% வாக்குகளையாவது அவர் பிரிச்சுட்டு போயிடுவாரு. அப்புறம் இந்த திமுக அதிமுக வெற்றி வாய்ப்பை அது ரொம்பவே பாதிச்சிரும்னு அவங்க ரொம்ப பயந்தாங்க. சாதாரண மக்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் மேல இருந்த ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷன் என்னன்னா, அவர் ஒரு ஏழை எளிய சாமானியன் பேசுற பாஷையில மக்கள் கிட்ட பேசினது தான்.
அதாவது எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனா மக்கள்ல இருந்து ஒருத்தன் தலைவனா மாதிரி மக்களுடைய குரலை பிரதிபலிக்கிறது மாதிரி பேசுறது தான் அவர்கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாவே இருந்தது. இவருக்கு பின்னாடி எந்த ஒரு பெரிய குடும்ப பலமும் கிடையாது, எந்த பெரிய பின்னணியும் கிடையாது. சம்பாதிச்ச பணத்தை வச்சு கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் பேசுற பேச்சுக்களுமே ஒரு சாமானிய மனிதனுடைய குரலாவே இருக்கிறதா மக்கள் அவரை பார்த்தாங்க. இளைஞர்கள் மத்தியில அவருக்கு இருந்த செல்வாக்கு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. பெரிய அரசியல் கட்சி தலைவர்களையே கேள்வி கேட்கிற துணிச்சல், சட்டமன்றத்திலையும் வெளியேயும் அவருடைய வெளிப்படையான பேச்சு, இது எல்லாமே மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. அதனால இவரை எதிர்த்து பேசினாலே அது மக்களை எதிர்த்து பேசுற மாதிரி இருக்கும்னு எந்த ஒரு அரசியல்வாதியிலுமே இவரை எதிர்த்து பேசுறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க. அப்போ இருந்த அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே விஜயகாந்த் அவர்கள் மேல இருந்த பயம் உச்சத்துக்கு போனது 2011 சட்டமன்ற தேர்தலில் தான். திமுக ஆட்சியில இருந்தப்போ ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை அவங்க மேல இருந்தது. அந்த அலையில ஜெயிக்கணும்னா அதிமுகவுக்கு ஒரு வலிமையான கூட்டணி வேணும்னு அவங்க உணர்ந்தாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எடுத்த முடிவின்படி தேமுதிகவும் அதிமுகவும் கூட்டணி சேருது. தேமுதிக 41 தொகுதிகளில் போட்டியிட்டு 29 தொகுதிகளில் வெற்றியும் பெறுது. இந்த 29 தொகுதிகளில் வெற்றி பெறுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய வரலாறும் கூட. தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, அதுவும் சினிமா நடிகர் தலைமையில் ஆரம்பிச்ச ஒரு கட்சி ஆட்சி பொறுப்புல இல்லாம பிரதான எதிர்கட்சி தலைவராக வர்றாரு அப்படிங்கிறது அதுதான் முதல் முறை. அதுக்கப்புறமா அவர் சட்டமன்றத்தில் போய் செஞ்ச விஷயங்கள் தான் ஆளுங்கட்சியையும் ஏன் ஒட்டுமொத்த தமிழக அரசியல்வாதிகளையுமே நடுங்க வச்சுச்சு. முதல் முறையா எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்தோட அவர் சட்டமன்றத்துக்குள்ள போறாரு. அவர் பேசும்போது சும்மா அறிக்கைகள் வாசிக்கிற மாதிரி பேசல, பட்டவர்த்தனமா ஆளுங்கட்சியை நோக்கி கேள்வி மேல கேள்வியா கேட்கிறாரு. சவால் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தா கலைஞரை சொன்ன போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ இவங்க நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா, அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறங்கிறது கேள்வியை ஒப்புத்துக்கல, கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கள் பெண்ணகரத்துல ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. இப்ப திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க. நீங்களும் தான் அந்த இதுல எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல அவரோட எல்லாரும் தான் கோர்ட்டுக்கு போனோம். அப்போ அவருக்கும் ஆளுங்கட்சிக்கும் நடந்த வாக்குவாதங்கள், மோதல்கள்னு எல்லாமே லைவ் டெலிகாஸ்டும் ஆச்சு. இந்த சண்டைகள் தான் விஜயகாந்த் அவர்களை ஒரு ஆக்ரோஷமான ஆனா மக்களுக்கு பிடிச்ச எதிர்கட்சி தலைவரா மாத்துச்சு. ஒரு துணிச்சலான பாணியில அவர் ஆளுங்கட்சி உறுப்பினர்களை பார்த்து பேசுறது, அப்புறம் வெளிப்படையா விமர்சனம் வச்சதுன்னு இது எல்லாமே எந்த ஒரு அரசியல்வாதியும் பண்ணாத ஒரு விஷயம். இவர் ஒரு புது ட்ரெண்ட் செட்டே அப்ப பண்ணாரு. இவரை இப்படியே விட்டுட்டா நம்மளோட அரசியல் எதிர்காலமே பாதிக்கும்னு அப்போ இருந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே உண்மையிலேயே பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா விஜயகாந்த் அவர்கள் யாருக்குமே பயப்படுற ஆள் கிடையாது, மாறா எல்லாரையுமே பயமுறுத்துற ஆள். ஏன்னா அவர் பேச்சிலையோ செயல்லையோ எந்த விதமான ஃபில்டருமே கிடையாது. இந்த வெளிப்படைத்தன்மை தான் இளைஞர்களையும் மாற்றத்தை விரும்புகிற சாமானிய மக்களையும் அவர் நோக்கி இழுத்துச்சு. அவர் ஒரு பக்கம் கோபமா சத்தம் போட்டு பேசினாலும் இன்னொரு பக்கம் மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை ரொம்பவே அழுத்தமாகவும் பேசினாரு. குடிநீர் பிரச்சனை, மின்சார துண்டிப்பு, விவசாய கடன், இது எல்லாமே அவர் பேசின விதம் ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பிரஷரை கொடுத்துச்சு. அவரோட ஒவ்வொரு பேச்சுமே அடுத்த நாள் செய்தியா மாறுச்சு. ஆக 2006 8.38% வாக்குகளை தனிச்சு வாங்கி இருமுனை போட்டியை உடைச்சு 2011 29 இடங்கள்ல ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவரா வந்து ஆளுங்கட்சிக்கே நேரடியா சவால் விட்டதுதான் அவர் மேல இருந்த அரசியல் பயமா எல்லாருக்கும் மாறுச்சு. அவர் யாருக்குமே கட்டுப்படாத ஒரு நபர்னும் யார்கிட்டையுமே டீல் பேச மாட்டாருன்னு எல்லா அரசியல்வாதிகளும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அவரை எதிர்க்கிறதுக்கு, அவரை விமர்சிக்கிறதுக்குன்னு ஒரு தனி டீமே எல்லா கட்சிகள்லயுமே இயங்க ஆரம்பிச்சது. அந்த ஒரு காலகட்டத்துல அவர் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத சக்தியா எல்லாருக்கும் ஒரு சவாலா இருந்தாருங்கிறது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த காலகட்டம் முழுக்க அவரோட தைரியமான நடவடிக்கைகளும் எதிர்கட்சி தலைவரா அவர் ஆற்றின பணிகள்னு இது எல்லாமே தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல பொன் எழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல்வாதிக்கிட்டையுமே இல்லாத ஒரு குணம் விஜயகாந்த் அவர்கள் கிட்ட இருந்தது. அதுதான் உண்மையும் நேர்மையும். இதுதான் மற்ற அரசியல்வாதிகள் எல்லாருமே விஜயகாந்த் அவர்களை பார்த்து பயப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்தது. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசியல்ல செஞ்ச ஒரு மறக்க முடியாத விஷயமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.